ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பன்னீர் டிக்கா வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பெப்பர், சாட் மசாலாலாம் போட்டு வச்சுருக்கேன். இங்கே 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம். அதை ஒவ்வொன்றா இதில் வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பீஸாக மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து நான் வந்து இந்த ஆனியனும் டொமேட்டோவும் எடுத்துக்கேன். கேப்சிகமும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதையும் போட்டு மிச்சம் இருக்க மசாலாவில் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். மேரினேட் பண்ண பிறகு இதில் வந்து கோரியண்டர் லீவ்ஸ் தூவி ஃப்ரிட்ஜிலையோ இல்லை வெளியேயோ ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. ஊற வச்ச பிறகு நம்ம இன்றைக்கி அவனில் தான் பேக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அந்த ஸ்குவீசரில் வந்து ஃபஸ்ட்டு ஆனியன், பன்னீர், ஆனியன் இப்படி ஒவ்வொரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து ஆனியன், பன்னீர், ஆனியன், திரும்ப பன்னீர், டொமேட்டோ அப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். மிச்சம் 4 ஸ்டிக்ஸ்லேயும் நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு அவனை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி டபுள் ராடில் செட் பண்ணி 180 டிகிரி செல்சியஸில் இங்கே வந்து ப்ரீ ஹீட் 180 டிகிரி செல்சியஸ். இங்கே வந்து டபுள் 2 ராடையும் ஆன் பண்ணியிருக்கோம். 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு அவனை வந்து 200 டிகிரி செல்சியஸ்க்கு திருப்பிட்டு திரும்ப ஒரு 15 மினிட்ஸ் 200 to 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் வச்சு எடுங்க. உள்ளே டோஸ்ட் பண்ணி சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்மளோட பன்னீர் டிக்கா ரெடி ஆகிட்டு சூப்பராக அது நல்லா ரோஸ்ட் ஆகி பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ அது ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. நான் எடுத்து காமிக்கும்ல மாதிரி சாஃப்டாக பேக் ஆகிருக்கு. இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா ஒட்டி செம்மையாக வந்திருக்கு. இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.